மன்சில் என்கிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்திலே இருக்கக்கூடிய ஔராதுகள் சில சூறாக்கள் நிறைய பேருக்கு பாடம். எப்படி தெரியுமா? குர்ஆனின் இதயம் யாசீன் என்று அதில் இருக்கிறது. குர்ஆனின் இதயமா அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை ஓதி 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 நிறைய பேருக்கு யாசீன் பாடம். வறுமை நீங்க வேண்டுமா? வாக்கியாவை ஓதுங்கள். வறுமை நீங்குகிறதா? சுப்ஹானல்லாஹ். வாக்கியா ஒரு நாளைக்கு 40 தடவை ஓதி 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 வாக்கியா பாடம். நபியை கனவில் காண வேண்டுமா? முஸம்மிலை ஒரு நாளைக்கு 40 தடவை ஓதுங்கள். மன்சிலிலே இருக்கிறது. பார்த்தோம், அல்ஹம்துலில்லாஹ். நபியை கனவில் காண்பதா? இதை விட என்ன ஒரு பொக்கிஷம் இருக்கிறது? ஓதி 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 முஸம்மில் பாடம். மாப்பிள்ளை சூரா சஜதா அதில் இருக்கிறது. மாப்பிள்ளை சூறாவா? சுப்ஹானல்லாஹ். ஓதி ஓதி சஜதா பாடம் நிறைய பேருக்கு. இன்னும் சொல்ல போனால், எங்கட வீட்டில் ஒரு ஜனாசா விழுந்திருந்தால் ஜனாசாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து கொண்டு யாசீனை ஓதியவர்கள் ஏராளம் இருக்கிறோமா இல்லையா? நிறைய பேருக்கு ஜனாசா வீட்டில் யாசீன் ஓதி ஓதிய பாடம். கத்தம் ஓதின ஒரு காலம் இருந்ததா இல்லையா? ஏன் வாப்பாக்காக வேண்டி 3ஆம் கத்தம் நான் தான் ஓதுறேன் என்று அண்ணன் சண்டை பிடிப்பாரு. இல்ல இல்ல, நான் வெக்கேஷன்ல இருந்து வந்திருக்கேன், டைம் போதாது, நாள் போதாது, 3ஆம் கத்தம் ஏண்ட பொறுப்பு. அப்படியா? 7ஆம் கத்தம் ஏண்ட பொறுப்பு. 40 எந்த பொறுப்ப? 100ஆம் கத்தம் ஏண்ட பொறுப்பு. வருஷம் நான் தான் கத்தம் கொடுக்கிறது என்றெல்லாம் சண்டை பிடிச்ச காலம் இருந்து என்ன கத்தம் கொடுக்கிறது சொன்னால், உலமாக்களை அழைத்து வந்து 30 ஜுசுக்களையும் பாராயணம் செய்து துவா பிரார்த்தனை செய்து அன்னதானம் வழங்குவதுதான் கத்தமுல் குர்ஆன். கத்தமுல் குர்ஆன். அப்ப சொல்லப்பட்டது, உணர்த்தப்பட்டது, தாவா செய்யப்பட்டது. மன்சிலுக்கும் மார்க்கத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. கத்தத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. பார்க்கிறோம், யோசிக்கிறோம். மன்சில்ல சொல்லப்பட்ட சூறாக்களும் அதனுடைய எடுபிடிகளும் மார்க்கத்தில் இல்லதானே என்று மன்சில் ஒதுக்கி வைத்து விட்டோம். கத்தத்துக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆமாம், அது நபி வழி கிடையாது. பிதா. கத்தம் எங்கட வாழ்க்கையில் கிடையாது. போ அன்புக்குரியவர்களே, மன்சில் மார்க்கத்தில் இல்லதான், அதுல மாத்திக்கிறது கிடையாது. கத்தமும் மார்க்கத்தில் இல்லதான், அதுலயும் 2ஆம் கருத்துக்கு இடம் கிடையாது. நான் கேட்கிறேன், யாசீன் ஓதுறது பிதாத்தா? வாக்கியா ஓதுவது மார்க்கத்தில் ஹராமா? சஜதா ஓதுவது மார்க்கத்தில் பிதாத்தா? இல்ல. யாசீன் ஓதுறது இபாதத். அன்புக்குரியவர்களே, வாக்கியா இதர சூறாக்கள் ஓதுவது மார்க்கத்திலே சொல்லப்பட்ட ஆசை ஊட்டப்பட்ட ஒரு வணக்கம். மன்சில் மார்க்கத்தில் இல்லதானே? விடு போ, அதோட யாசீனும் போ தொலைஞ்சி. கத்தமுல் குர்ஆன் மார்க்கத்தில் இல்லதானே? போ, கத்தமே கிடையாது. கத்தத்தை அதே நேரத்தில் ஒட்டுமொத்த குர்ஆனே கிடையாது. போ. பார்க்கிறோமா இல்லையா அன்புக்குரியவர்களே? கத்தத்தில் யாசீன் ஓதி 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 பாடமாக எத்தனையோ பேர் இருந்தார்கள், நேர்வழிக்கு வந்தார்கள். யாசீன் ஓதுறது பிதாத் என்று விளங்கிக் கொண்டார்கள். யாசீன் எங்கால வைத்து தெரியாது. வாக்கியா அல்லாஹு ஆலம். சூரா முல்கு அதுல எத்தனை ஆயத்துன்னு தெரியாது, எத்தனை சூறாவுன்னு தெரியாது. கத்தம் இல்லாதனால ஓத இயலாது. மன்சில் மார்க்கத்தில் இல்லாதால ஓத இயலாது. அன்புக்குரியவர்களே, யாசீன் ஓதுவது பிதாத் தான் நான் கேட்கிறேன். இல்ல அன்புக்குரியவர்களே, குர்ஆனின் இதயம் யாசீன் என்ற நிய்யத்தில் ஒருவர் ஓதினால் அது பிதாத். வறுமை நீங்கும் என்ற நிய்யத்திலே ஒருவர் வாக்கியா ஓதினால் அது பிதாத். ஜனாஸா வீட்டிலே யாசீன் ஓத வேண்டும் என்ற நிய்யத்தில் யாசீன் ஓதினால் அது பிதாத். மற்றும்படிக்கு யாசீன் ஓதுவது இபாதத். அன்புக்குரியவர்களே, எப்பயாவது நாங்கள் யாசீன் ஓதி இருக்கிறோமா? வாக்கியாவினுடைய அத்தியாயங்களை ஓதிய வரலாறு இருக்கிறதா? நேர்வழிக்கு வந்ததற்கு பின்னால எத்தனை சூறாக்களை நேர்வழிக்கு வருவதற்கு முன்னால் மனநமிட்ட நாங்கள் இன்றைக்கு நேர்வழிக்கு வந்ததற்கு பின்னால் எங்கட வாழ்க்கையிலே யாசீன் கிடையாது, வாக்கியாவும் கிடையாது, முல்கும் கிடையாது, ஒட்டுமொத்தமா குர்ஆன் ஓதுறத விட்டுட்டோமா இல்லையா? எங்கட லைஃப்ல குர்ஆன் இல்லை.
ஷிர்க்கிலும் பித்அத்திலும் இருக்கிற நேரத்தில் எத்தனை எத்தனை குர்ஆன்கள், எத்தனை எத்தனை யாசீன்கள், எத்தனை எத்தனை வாக்கியாக்கள். மரணித்த என் உம்மாக்காக வேண்டி, மரணித்த என் வாப்பாக்காக வேண்டி, மரணித்த என் உறவுக்காக வேண்டி ஒரு நாளையிலே ஒரு 5வது நான் ஓத வேண்டும் என்ற நப்பாசையிலே ஓதியவர்கள் இன்றைக்கு எங்கே அன்புக்குரியவர்களே? சிந்திக்க கூடாது அன்பார்ந்தவர்களே.